ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது அணி தொடர்பாக அமைச்சர் சி வி சண்முகம் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பன்னீர்செல்வத்துக்கு அவர் நேரடியாக சவால் விடுத்துள்ளது குறித்து தற்போது பார்க்கலாம். இது இன்னைக்கு எங்க போச்சு? இன்னைக்கு கேட்கிற வாய் எங்க போச்சு? ஒரு மாசமா எங்க போனாரு? இப்ப எங்க மனமாற்றம் எங்க வந்தது? இந்த மனமாற்றம் யார் சொல்லி வந்தது? எதற்காக வந்தது? என்ன ஆதாயத்திற்காக வந்தது? என்ன ஆதாயம்? இதற்கு பின்னாடி என்ன? எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் உட்காந்து பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் நாங்கள் வாங்க உட்காருங்க பேசுங்க பேச்சுவார்த்தையில் நாங்கள் என்ன வைக்கிறோம் அவர்கள் என்ன வைக்கிறாங்க பேசி முடிவெடுக்கப்படும். சார் அந்த பேச்சு பொதுவான இடத்துல இருக்குமா இல்லை கட்சியோட தலைமை அலுவலகத்தில் இருக்கு? அதுதான் அது பேசும்போது தான் தெரியும். பொதுவாக நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எல்லோரும் ஒரே கட்சி தான், நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தவங்க தான். எல்லாருக்கும் பொதுவாக இந்த தலைமையகத்தில் இருக்கிறது தான் நடக்கும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடியும். சேகர் ரெட்டியை இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துனது யாரு? ஓ பன்னீர்செல்வம் இந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த சேகர் ரெட்டிக்கு ஒப்பந்தம் கொடுத்தது. இவர் அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த சேகர் ரெட்டியை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உறுப்பினராக போடும்போது அம்மா சிறையில் இருக்கும்போது வேகமாக இந்த சேகர் ரெட்டியை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உறுப்பினராக போட்டது யார்? ஒரு டைரியில் இருந்தது யாரோ குப்பஞ்சுப்பம் எழுதின டைரிகளை நீ குற்றவாளியாக ஏன் விசாரிக்கக்கூடாதுன்னு கேட்குற நீங்கள். சேகர் ரெட்டியும் ஓ பன்னீர்செல்வமும் சினிமாவில் வர நம்பியாரும் அசோகன் மாரி ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்துட்ருக்குறாங்களே, இது வரைக்கும் ஏன் விசாரிக்கலை?